தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட மாட்டோம். கஜேந்திரகுமார் பகிரங்க கருத்து. ரணில் போல் அனுரவுக்கு தற்துணிவு கிடையாது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச விளாசல். சாட்டையை கையில் எடுத்துள்ள ஜனாதிபதி. அமைச்சர்கள் சிலருக்கு அதிரடி கட்டுப்பாடு. ஆட்சியமைக்க தடை ஏற்படுத்தினால் பதிலடி கொடுக்கப்படும். கெல்வின் சில்வா எச்சரிக்கை. கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சியமைக்கும் விஜித ஹேரத் எச்சரிக்கை. தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க மாட்டோம். யாழில் டக்ளஸ் தேவானந்தா பகிரங்கம். பெரும்பான்மையை பெறாத உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பின்னரான தமிழ் தேசிய பேரவையின் நிலைப்பாடுகள் குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது குறிப்பிட்ட அவர், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கடந்த உள்ளூராட்சி தேர்தலை தம் தனியே சந்திப்பதற்கு தீர்மானித்திருந்தார்கள். தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவையுடன் தேர்தலுக்கு பின்னர் இணைந்து ஆட்சியமைப்பது குறித்து கூறியிருந்தார்கள். அந்த பின்னணியில் நாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேசி கொள்கையளவில் ஓர் இணக்கப்பாட்டுக்கு வருவதனூடாக அதன் பின்னர் தமிழரசு கட்சியுடனும் பேசும் நோக்குடன் அவர்களை அணுகியிருந்தோம். இந்த நிலையில் தாம் தமது பங்காளி கட்சிகளுடன் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக சொன்ன போதும் எமக்கு ஒரு முடிவும் அறிவிக்கப்படவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் உத்தேசம் முதலாவது அமைச்சரவை மாற்றத்தின் போது தற்போதைக்கு பிரபலமாக இருக்கும் சில அமைச்சர்களின் துறைகள் மாற்றப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிரதமராக பதவி வகிக்கும் ஹரணி அமரசூரியவை அப்பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அரசாங்கத்தின் முக்கிய பங்காளியான ஜேவிபி நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை மாற்றம் நிகழக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த அமைச்சரவை மாற்றத்தின் போது நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ், பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல, கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங் ஆகியோரின் பதவிகளில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்றும் தெரியவந்துள்ளது. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அனுர அரசு பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை எமக்கு கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தத்துணிவுடன் செயல்பட்டார். அந்த தத்துணிவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தேசிய மக்கள் சக்தி பொய் மற்றும் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தவறான அரசியல் தீர்மானம் எடுத்ததை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள். அதனையே நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெளிப்படுத்தியுள்ளார்கள். பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற ஆணவத்தில் அனுர அரசு தான் தோன்றித்தனமாக செயல்படுகின்றது. 2020 ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ஷ அரசுக்கும் பெரும்பான்மை பலம் இருந்ததையும் அந்த பலம் 2 ஆண்டுக்குள் பலவீனமடைந்ததையும் அனுர அரசின் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவுடன் அரசு அண்மையில் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களின் விவரங்கள் இதுவரையில் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த விடயத்தில் அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படவில்லை. பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதாயின் அதற்கு இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது. கடந்த காலங்களில் இதனை காட்டிலும் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பல ஒப்பந்தங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசு பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தத்துணிவுடன் செயல்பட்டார். அந்த தத்துணிவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கிடையாது. சர்வதேச நாணய நிதியத்தின் விவகாரத்தில் அனுர அரசு நாணய நிதியத்தின் சகல நிபந்தனைகளுக்கு அடிபணிந்துள்ளது. மின்கட்டண அதிகரிப்பு ஊடாக இதனை எதிர்வரும் மாதமளவில் விளங்கிக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு நாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலின் பெறுபேறுகள் தோல்வியிலும் வெற்றி என்ற நிலையில்தான் அமைந்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் உள்ளூர் அதிகார சபையில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், பிரதேச பொறுப்பாளர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்களை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய வேளையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த செயலாளர் நாயகம், உசுப்பேற்றியோ போலி வாக்குறுதிகளையோ போதையேற்றும் சன்மானங்களையோ வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கவில்லை. நாம் வளமை போன்றே எமது நிலைப்பாடுகளை வெளிப்படையாக கூறி மக்களிடம் சென்றிருந்தோம். அதன் முடிவுகள் வந்துள்ளன. அவை எமக்கு சார்பாக இல்லாவிடினும் கிடைத்தவை தோல்வியிலும் வெற்றிக்கான சமிக்ஞையாகவே இருக்கின்றது. அதே நேரம் ஆட்சியில் பங்கெடுக்கும் விருப்பம் எமக்கு இல்லை. தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபியிடம் தேசிய நல்லிணக்கம், இனங்களுக்கிடையிலான நல்லுணர்வு என்பது அறவே இல்லாது போய்விட்டதுடன் அது மறுக்கப்பட்டுள்ளமையால் உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை நாம் வழங்கப் போவதில்லை. இதுவே கட்சியின் முடிவாகவும் இருக்கின்றது. அதே நேரம் ஏனைய தமிழ் கட்சிகளுக்கான ஆதரவும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரும் பட்சத்தில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டே எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சியமைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி குறைவான ஆசனங்களை பெற்றுள்ளதோடு மாத்திரமன்றி அக்கட்சியின் மேயர் வேட்பாளர் தொகுதியிலும் தோல்வியடைந்துள்ளார். எனவே அவர்களால் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியமைக்க முடியாது என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கம்பகாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியமைக்கப் போவது யார் என்பதையே பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தே அதிகளவான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். 48 உறுப்பினர்கள் நமது கட்சியைச் சேர்ந்தவர்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 29 உறுப்பினர்கள் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களது மாநகர சபை மேயர் வேட்பாளர் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் இளம் வேட்பாளருடன் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்திருக்கின்றார். தொகுதியில் மேயர் வேட்பாளர் தோல்வியடைந்துள்ள நிலையிலும் மாநகர சபையில் ஆட்சியமைக்கப் போவதாக கூறுவதற்கு வெட்கம் இல்லையா? அவர்கள் முயற்சித்தாலும் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடுமையான அதிருப்தி கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகங்களிலும் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை வெளியிடும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு அதிருப்தி கொண்டுள்ளார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நிலந்தி கோட்டகாட்சி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதி அமைச்சர் ஒருவர், 2 அமைச்சர்கள் ஆகியோரை வரவழைத்து இதுகுறித்து தனது அதிருப்தியை ஜனாதிபதி நேரடியாகவே வெளிக்காட்டியுள்ளார். அத்துடன் மேற்குறித்த அரசியல்வாதிகளை எந்தொரு காரணத்தை கொண்டும் இனிவரும் காலங்களில் ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விட வேண்டாம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நலிந்து ஜெயதிச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பொறுப்பாளர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மாணவி ஒருவரை தகாத முறைக்குட்படுத்திய ஆசிரியர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தெனுவர பிரதேசத்தை சேர்ந்த ஆசிரியர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தறை போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு அதிகாரிகள் இந்த ஆசிரியரை கைது செய்துள்ளனர். இந்த ஆசிரியர் ஆங்கில பாட ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றார் என தெரிவிக்கப்படுகின்றது. மாணவி நன்றாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டதன் காரணமாக ஆசிரியர் மாணவியுடன் நெருங்கி பழகி தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் சிறுமியின் வாக்குமூலம் என்பவற்றின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுமி மாத்தறை வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான ஆசிரியர் பாலியல் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.